தேங்க்ஸ். ஓகே. இது கீழே இருக்கு. கீழே வைக்கிட்டேன். கீழே இருக்குன்னா தெரியும். நான் சொல்றேன். அப்ப அவங்க ஓகே சொன்னாங்களா போட? ஆமா. ஓகே, சரி. இல்லை, நான் அதை அவன்கிட்ட பேசிட்டேன், மேக்ஸிமஸ் கிட்ட. கேளு அவன்கிட்ட கேளு தம்பி. சரி சரி சரி. இது எப்படி? சரி 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 சரி. இதை ஆன் பண்ணி கொடுமா. அப்படியா? சரி பாப்போம். இந்த சோக்கி மியூசிக் இருக்குல்ல, இந்த சோக்கி மியூசிக் கூட ப்ளே பண்ண பிறகு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி போடுறீங்கல்ல, இது கூட நம்ம என்னன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ண. ஓகே, குட் மார்னிங், ஷலோம். உங்களுக்கு சமாதானம். தேங்க்யூ வில்லியம் பிரதர், அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க காலையிலேயே. ஒன்றுமே தெரியலாட்டியும் பேசுறதுக்கு எதுவும் வராது. இன்னொன்று ரொம்ப தெரிஞ்சாலும் பேசவும் முடியாது. இப்ப பாப்பா நேற்று சொன்னாரு, நீ ஒரு செய்தியப்பா கொடுத்துரு வெட்டிங்ல அப்படின்னு. அவ்வளவு உள்ள இருக்கு, எதை பேசனே தெரியாம இருக்கு. ஆனா அங்க வந்து பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸ் இருப்பாங்க. 20 மினிட்ஸ் இருக்கு. என்ன பண்ண அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு டஃப்பான டைம் தான் ஆர்கனைஸ் பண்றது. பட் ப்ரெசன்ஸ்ல நமக்கு ஐடென்டி இஷ்யூ இருந்தா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஒப்புவிக்கணும்னு வரும். நம்மளை காண்பிக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். அதான் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படி கண்டினியூ. நீங்க நல்ல செய்திகள் கேளுங்க, நல்ல வேர்ட்ஸ், நல்ல நல்ல செய்திகள் கேளுங்க. ஸ்பெஷலி நான் வந்து என்கரேஜ் பண்ணது, நீங்க உங்க டிசிஷன், நீங்க யார்டையும் கேட்கலாம். பட் பால் ராஜ்குமாருடைய செய்திகளும் ஜெசுவடியானுடையதையும் நீங்க கேட்கறது நல்லது. ரெண்டு பேருமே என்னுடைய ரிலேஷனல் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ். சிலவங்களுக்கு ஜெசுவடியான் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஓகே, நீங்க பப்பாடைய கூட கேளுங்க. நான் முன்னாடி யூடியூப்ல பெருசா ஒன்றும் போடுறதில்ல, முன்னாடி எதுவுமே போடுறதில்லை. ஆனா பப்பா போன காலத்துல சொன்னார், வருஷம் நீ ஏன் பேசாம இருக்க ஷலி, நீ போடு. ஏன்னா நான் வந்து யூடியூப்ல என் கம்யூனிட்டியோட ஜூம்ல பேசுறத போட்டுட்டு ஒன்லி மீ பண்ணிடுவோம், ப்ரைவேட் பண்ணிடுவேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடையது இருக்கு. உங்களுக்கு ஹார்ட்ல எதுவும் கேட்கணும்னா கூட கேட்டு பாருங்க. நல்ல செய்தி கேளுங்க. ஏன்னா வரும்போது வில்லியம் பிரதர்ட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு நபருடைய வாழ்க்கையில வேர்ட் இன்புட்லையும் கனெக்ஷன்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அது வந்து அவர் சரியான பொசிஷன்ல அவரோட ஹார்ட் இல்லைன்னு அர்த்தம். என்னது? வேர்ட் அண்ட் கனெக்ஷன். வேர்ட் கனெக்ஷன்னா வில்லியம் பிரதர் அதை என்ன புரிஞ்சிச்சு அவங்களுக்கு நான் சொன்னது? வேர்ட் கனெக்ஷன் இப்ப சொன்னா சொல்ல முடியுமா? முடியாதா? வேர்டு வந்து இப்ப பால்ராஜ் பப்பா உங்களுக்கு பேசுறாரு, அவர் வந்து பிரசங்கம் பண்றது ஒண்ணு, ரெண்டாவது உங்க கூட உட்காந்து பேசுறது, இது ரெண்டு வேர்டு. ஆனா அவங்க பேசும்போது சில சிச்சுவேஷன்ல நம்ம இருதயத்துக்குள்ள அது வந்து செய்தி கேட்காம, இல்ல லைவா உட்காந்து அவர் பேசும்போது கூட நம்மளால கேட்க முடியாம அது ஒரு மாதிரி ஜெர்க் உள்ள இருந்து. இல்ல உங்க லைஃப்ல ஃபாதர் ஃபிகரா வேற யாரு இருந்தாலும் கூட அந்த வேர்டு உள்ள வரும்போது அதுல நம்ம, ஏன்னா நான் ரொம்ப நிறைய பேரோட நெருங்கி பார்க்கறனால பாஸ்டர்ஸ் கூட சில சில இஷ்யூஸ்ல பயங்கரமா மாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சேன்னா, வேர்டு வந்து
கேட்கறது இல்லை. ஒரு பிரசங்கத்துக்காக நாம ரெடி பண்றதை தவிர இன்னொருத்தருடைய செய்தி கேட்கணும். அடுத்தது அவங்களோட உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு பேசுறது நம்ம ஹார்ட் கேட்கணும். இதை கட் பண்ணிட்டோம்னா சம்திங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ரெண்டாவது கனெக்ஷன், கம்யூனிட்டியோட இருக்க கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், கவர்னன்ட் ஃப்ரெண்டு, இவன் எனக்கு சன், தம்பி, ஜூட், இந்த மாதிரி கனெக்ஷன்ல இருந்து தள்ளி நிக்கிறோமா இருந்தாலும் இந்த ரெண்டுலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா, காலையில வில்லியம் பிரதர்கிட்ட பேசினேன். வில்லியம் பிரதர், இந்த காலத்துல எப்படி மனிதர்களை நம்புவது அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க, எல்லாம் பேசும்போது நல்லா இருக்கு, ஆனா நெருங்கி பழகும் போது நமக்கு என்னவா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு, டிஃபரெண்டாவும் இருக்கு. அவங்க சொல்றது எப்படி நம்புறது? ஜீசஸ் சொன்னாரு, உங்களுக்கு நல்லா தெரியும், கனிகளினால் அவைகளை அறிவீர்கள். கனி எப்படி அறிகிறது? அவங்களோட சொந்த குடும்பத்துல எவ்வளவு ஒர்க் பண்றாங்க. ஓன் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். பைபிள் அப்படிதானே சொல்லுது, சொந்த மனைவியை எப்படி நடத்தணும். நமக்கு சொந்த மனவாட்டியை நடத்த தெரியாத நம்மளால கிறிஸ்துவின் மனவாட்டியை நடத்த முடியாது. அப்ப ஓன் ஃபேமிலிக்குள்ள அவங்களுடைய ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் இருக்குதா? ஆல்சோ மற்றவங்களோட பழகும் போது இந்த மணி ஹேண்ட்லிங், காசிப்பிங், இந்த மாதிரி இல்லாம ஹெல்த்தியா அவங்க கட்டுறாங்களா? வெளியில பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம், டெத் ரைஸ் எல்லாம் பண்ணலாம், இட் இஸ் ஓகே, பட் ஃப்ரூட் இருக்குதா? இன்னொரு பக்கம் அது எப்படி நான் பாக்குறது, அந்த பர்சன் வரும்போது ஒரு அட்மாஸ்பியர் கேரி பண்ணிட்டு வருவார். பேசாமையே அந்த நபர் வரும்போதே உங்களால ஃபீல் பண்ண முடியும், சம்திங் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு அரவணைப்பு இருக்கும். இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், கனிகளினால் அறியணும். எனக்கு தெரியுது இங்க அப்பாட அன்பு நிரம்பி இருக்கு. ஃபீல் பண்றீங்களா? பிகாஸ் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நான் ஃப்ளைட்ல இறங்கும்போது 7 இயர்ஸுக்கு பிறகு நான் இங்க வரேன் காஜாங்க்கு, மலேசியாவுக்கு. ஆனா போன முறை ரெவரன் ஆர்டினேஷன் எடுக்கும்போது ஸ்டீஃபன் வெட்டிங் 2019ல நடந்துச்சு. நீங்க எனக்கு பொக்கே கொடுக்க வந்தீங்கல்ல, அந்த டைம் நான் இங்க வரல போல. அப்ப நான் 2018-17 தான் இங்க வந்திருக்கேன். அவருக்கு லாஸ்ட் ப்ராஃபஸி சொன்னேன், இப்ப இப்படி இருக்கேன்னு சொல்லினாரு. அப்ப நான் 2017-18 இருக்கேன். அதுக்கு பிறகுனா அப்ப உங்ககிட்ட நான் வர்றது 8 இயர்ஸ் 9 இயர்ஸா இருக்கும். எனக்கு இப்ப திருமணம் ஆயிருக்கேன், எனக்கு அழகான மனைவி இருக்காங்க. அவங்க பேரு ஆன் ஷர்மிளா. ஆல்ராஜ் பப்பா தான் அந்த வரத்தை எனக்கு பார்த்து கொடுத்தாரு. 2 வருஷம் கல்யாணம் கட்ட மாட்டேனே தான் இருந்தேன். 30 வயதுல தான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன். நம்ம பிஷப் அங்க வந்திருந்தாரு, அவருக்கு தெரியும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பா கூட. மற்றது எனக்கு 2 அழகான பெண்கள் பொண்ணுங்க இருக்காங்க. மூத்தவருக்கு இப்பதான் 24ஆம் தேதி தான் வரும் 24 தான் 3 வயதாக போகுது. அவ பேர் ஜோயே அதிசயா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது பாப்பா பார்த்துட்டு சொன்னாரு, ஏய் மதுரமே, நீ எல்லா அனுபவங்களையும் கசந்து போனதை இனிமையாக்குவ, ஆனால் உன்னை நான் மதுரான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. பிரான்ஸ்ல 2-3 நாள்ல பதிவு செஞ்சிடணும் பேர், இல்லாட்டி அதை நாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி அவங்க கோர்ட் கேஸ் போட்டு அதுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கல்ச்சர் ரொம்ப அன்ஹெல்த்தியா தான் இருக்கு ஒரு போக்கு. அந்த பேரோட கமா போட்டு மதுரான்னு நான் நினைச்சேன். பிகாஸ் பப்பா எங்க ஃபேமிலியோட லைஃப்ல எங்களுக்கு, எங்க சந்ததிக்கு காட் ஃபாதர். என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இந்த சந்ததிக்கு, இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நன்றி உள்ளவங்களா இருங்க. சில நேரங்கள் அவங்க பண்றது புரியுதோ இல்லையோ, மனத்தாங்கள் தாண்டி அப்பா பெர்ஃபெக்டா, நான் என் சன்ஸுக்கு பெர்ஃபெக்டா என்றதை காட்டிலும் அவங்க ரியலா இருக்காங்க அவங்க முன்னாடி. அவங்க நேசம் உண்மையா இருக்கு, உண்மையா நேசிக்கிறாங்க. இப்ப நான் என் பிள்ளைக்கு சொன்னேன், என் பிள்ளை பிறந்த போது முதலாவது வார்த்தை அவர்கிட்ட தான் சொன்னேன். என் பிள்ளை தங்குன போது என் அம்மா பார்க்க பிறகு அவன் திட்டுனாரு என்ன, உனக்கு சொன்னேன் தானடா, கல்யாணம் டிசம்பர் 1 நடந்துச்சு, எண்டுல தங்கிட்டு
உனக்கு கட்ட வேணாம்னு சொன்னேன்டா, அவ்வளவு சீக்கிரம் பிள்ளை விஷயம் நான் உனக்கு சொன்னேன் தானடா, அவ்வளவு சீக்கிரமா உனக்கு அவசரமா போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணான்னு எடுத்து, என்னடா புள்ள தங்கி இருக்குன்னு சொன்னேன், இதுக்கு போட்ட என்ன திட்டுன்னு இருக்காரு. 14-13 வருஷம் அவரோடய நான் இருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சன்னா இருக்கிறது என்பது, சன்னா தான் இருக்கேன், பட் ஹார்ட் டிசைபிளா இருக்கு. இப்ப நான் என்னத்துக்கு இங்க வந்தேன் தெரியுமா? எல்லாம் கேட்டாங்க, இந்த 12 நாள்ல 8 ஃபிளைட் நான் எடுக்கிறேன். நான் வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து, அவர் ஷூவை தொடச்சி கொடுக்கறதுக்காக நான் பிரான்ஸ்ல இருந்து வந்தேன். பாலிஷ் பண்ணி கொடுக்குறேன். உயரும் போது ஹார்ட்டை பொசிஷன் பண்ண வேண்டிய சில இடங்கள் இருக்கு. அப்ப பாப்பா சொன்னாரு, திட்டுனாரு, உனக்கு சொன்ன பொறுமையா இருக்க சொல்லு அப்படி இப்படின்னு வச்சுட்டு நான் யோசிக்கிறேன். திரும்ப ஒரு 2 நிமிஷத்துல கால் வந்துச்சு, சாரிடா. அதுதான் அந்த ரியல் சொல்றேன். நாங்க திட்டுறதை மட்டும் எடுத்துறேன். நான் என்னன்னா, நான் கல்யாணம் கட்டினோட என் பாஸ்டர் என்னையும் சுந்தரி அம்மாவையும் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி சொன்னாரு, இப்போதைக்கு கன்சீவ் ஆகாதீங்க, பைபிள் காலேஜ் படிச்சு எல்லாம் முடிங்க. போனோனே ஃபர்ஸ்ட்லயே அவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. அந்த பாஸ்டர் திட்டி இருக்காரு அவரை. அந்த சினாரியோ அவருக்குள்ள இருக்கனால என்ன அவர் வச்சிருந்த அந்த எண்ணம், அவருடைய பாஸ்ட் நெரேட்டிவ், கரண்ட் இமோஷன், பாஸ்ட் நெரேட்டிவ் ரெண்டும் லேட்ச் ஆகும்போது என் மேல சட்ட சுட்டுட்டு சொல்லிட்டாரு, இல்ல 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 அது நீ கிடையாது, அது ஏன் ஸ்டோரின்னு வந்தார் பாருங்களேன். என்னுடைய தகப்பன் இந்த மலேசியால ஃபிளைட் இறங்கும் போது நான் பாக்குறேன், எனக்கு ஒரு வாய்ஸ், எலிசா சொன்ன மாதிரி, என் பிதாவே இஸ்ரவேலுக்கு குதிரை ரதமும் வீரருமா இருந்தவரே அப்படி. மலேசியா லேண்ட் ஆகும்போது ஃபிளைட், எனக்கு மை ஃபாதர் பால்ராஜ். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகியிருக்கா? இருக்கலாம். மனத்தாங்கள் சொந்த பிள்ளையோடய நடக்கும்போது வருது. இப்ப காடியில ஏறும் போதே 3 மனத்தாங்களாக எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு அம்மா அப்பாவோட. அதுக்காக நீ அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு போயிட முடியாதுல்ல. மனத்தாங்களை தாண்டி போறதுதான் வந்து கல்ச்சர் ஆஃப் ஹானர். ஸ்பெஷலி அங்கதான் பிளெஸிங்கே இருக்கு. நான் இதெல்லாம் சொல்ல நினைக்கல, டைரக்டா இதை பேசிட்டே போலான்னு நினைச்சேன். பட் சொல்றேன், அது உங்களுக்கு பிளெஸிங்ஸா இருக்கலாம். இது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? அப்ப எனக்கு மக இருக்கா. 2வது பொண்ணு வந்து இப்பதான் பிறந்து 1 month. அவகிட்ட பேர் வந்து லவீனா மகாதேவி. எனக்கு தமிழ் பேர் வைக்க பிடிக்கும். ஒரு ப்ரொனவுன்சியேஷனுக்கு இங்கிலீஷோ அல்லது சம்திங் அவங்களுக்கு பிரெஞ்சில் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஜோயெல்லாம் பிரான்ஸ்ல ஈஸியா இருக்கும், ஆனா தமிழ் பிடிக்கும். இப்ப பையனே பிறந்தாலும் ஒரு தமிழ் பேர் கொண்டு வருவேன். ஆனா அந்த தமிழ் பேர் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராஃபிட்டிக்கா ப்ரே பண்ணியோ இல்லாட்டி காரியங்களை இணைச்சு, எப்போதுமே நான் வைக்கிற பேர்கள்ல இஎல் சேர்க்க ஆரம்பிப்பேன். விருப்பம் இஎல், டேனியல், மிகாஹேல். அந்த ஏல் என்பது காட். யாவேல வார ஏஹையும் சேர்ப்பேன். இப்ப இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருந்தோம், பேசியிருந்தோம். அந்த பொண்ணோட பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேர் வந்து பிரதீபா. அவ பேரை ஏல முடியும். நான் வந்து கேட்பேன், பேர் யாரு வச்சா? ஆர்ஜின் ஸ்டோரி ஈலிங்குள்ள கொண்டு போக்குள்ள பேரை பத்தி கேட்பேன், உனக்கு யாரு பேர் வச்சா? ஏன்னா பேர் வந்து என்னுடைய வைஃப்ட அக்காவுக்கு வந்து லோகேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒரு முறை பாஸ்டர் பீட்டர் இங்க இருந்து பிரான்ஸ் போகும்போது அவ கொஞ்சம் அலக்கழிச்சிருக்கா ஒரு மாதிரி. ஆனா பொண்ணு அந்த பேரை டச் பண்ணும்போது பார்த்தா என்னன்னா, அவங்க அப்பா அவங்களுடைய ஒரு அண்ணன் முறையான லோகநாதனா, லோக இறந்த துக்கத்துல மரணத்துல இருந்து அந்த பேரை வைக்கிறாரு லோகேஸ்வரி. ஆனா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவரை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால இந்த பேரை வச்சேன். அப்படி வைக்கும்போது பதத்தை காட்டிலும் ஃபீலிங் தான் போய் அங்க ரீச் ஆகும். எந்த ஃபீலிங்ல அந்த பேரை இம்பார்ட் பண்ற. நேம் மீன்ஸ் நாட் அ டேர்ம், நேம் மீன்ஸ் கேரக்டர். இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஜெசு பாலன். ஜேசுன்னு கூப்பிடுவோம், இயேசு. இப்ப நான் அவனை பத்தி பேசுறேன், இங்க மிரக்கல் எதுவுமே நடக்காது. ஆனா ஜீசஸ பத்தி பேசும்போது நான் இயேசுன்னு சொல்லுவேன். 2 பதமும் உண்டா இல்லையா? இயேசு. ஆனா எப்படி இதாகுது? ஃபீலிங். அந்த நபரை சொல்லும் போது ஒரு விஷயம் நமக்கு வருது தெரியுமா? அதனாலதான் ராம்பாபு என்னோட இந்த முறை இருக்கும்போது அவருக்கு ஒரு டீசல் வாட்ச் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணாரு. டீசல் வாட்ச் வாங்குற ஷாப்புக்குள்ள போனாரு. நினைக்கிறேன் இந்தியன் ருபீஸ் 30,000 கிட்ட. நான் ராம்பாபு என்னோட இருக்கும்போது அவன் கேட்டான், சார் யுவர் குட் நேம் அப்படின்னு.
ராம்பாபு சொன்னாரு, இந்த கேள்வியை நான் மாத்த நினைக்கிறேன். குட் நேம் வந்து நிறைய பேர் காந்தின்னு பேர் வச்சு பிராண்டியோட இருப்பாங்க. குட் நேம்ல இல்லடா விஷயம், அதை காட்டில அந்த நேமுடைய கேரக்டர். நான் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அனாயிண்டிங் எதுக்குள்ளாக ஃப்ளோ பண்ணும்னா த்ரூ கேரக்டர். மெல்ட் யோர் கேரக்டர், மோல்ட் யோர் கேரக்டர். உங்க கேரக்டருக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அனாயிண்டிங் மைட்டியா உங்களுக்குள்ள இருந்து ஃப்ளோ பண்ணும். அப்ப இந்த பேர் வைக்கும்போது இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லும்போது அது ஒரு டேர்ம் இல்லை. ஜீசஸ் சொல்றது, நிறைய பேர் ஜீசஸ் சொன்ன ஒண்ணுமே நடக்கலையே, நீ டேர்ம சொன்ன தவிர யாதா இல்லை, அதுல எமோஷன். அப்ப அந்த பேர்ல அதான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாலினா தான் இருக்கணும். தூக்கி டக்குன்னு சார் பேர் வைங்க அப்படின்னு தூக்கி கொடுப்பாங்க. அந்த சீன் பார்த்திருக்கீங்களா யாராச்சும்? பொண்ணுக்கு பையன் பேர் வச்சிருவாரு. சார் இது பொண்ணு சார், பொண்ணு சார். பேர் வைக்கிறது எல்லா உரிமையும் அம்மா அப்பாவுக்கு இருக்கு. அதை தவிர அம்மா அப்பா லைஃப்ல ஃபாதர் பண்றாங்க யாரோ, அதை தவிர எல்லாத்துக்கும் பேர் வைக்க கொடுக்காதீங்க. ரெண்டாவது, பேர் வைக்கிற அம்மா அப்பா அம்மாருக்கும் நேம்ஸை வைக்கிறதுக்கு முன்னாடி அதை குறிச்ச நாலேஜ் வேணும். எந்த ஒரு விஷயமும் நாலேஜ் இல்லாம நாங்க பண்றோம்னா அதுக்கு பேரு கேம்பிளிங், சூதாட்டம். ஏன்னா அது டிஸ்ட்ராய். அதான் எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் அதை குறிச்ச ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பேர் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கணும்? நிறைய விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, ஏன் அது கண்டினியூ ஆகாம இல்லாத இடம் போகுது தெரியுமா? அதை குறிச்சதான ஒரு ஸ்டடி பண்ற விஷயம் கிடையாது, ஒரு நாலேஜ். சரி, இது இப்படியே போனா வேற பக்கம் போகும், நான் அதை பேச நினைக்கல. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இப்பதான் பிறந்து அவ 1 மாசம் 10 நாள். ஷர்மி தனியா தான் இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்றாங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியனா. பிள்ளை 2ஐயும் பாக்குறாங்க. ஸ்கூல்ல இப்போ தான் சேர்ந்துருக்கா ஜோயி. ரொம்ப டஃப். யூரோப்பியன் லைஃப் வந்து ஏஷியன் மாதிரி கிடையாது. அங்க போய் செட்டில் ஆகணும், அமெரிக்கா போகணும்னு கேட்டா நான் யாரையும் என்கரேஜ் பண்ணது கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி மென்டாலிட்டி ப்ராஃபஸி வந்தாலும் நான் என்கரேஜ் பண்றது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க இருக்கிற நாட்டுல நீங்க வந்து எப்படி வாழணும் என்று தேவ சத்தம் கேட்டு வளர பாருங்க. அப்பா, எங்க ஆபிரகாம் போன மாதிரி நானும் விட்டு போறேன்னு சொன்னா அவர் சொன்னாரு, இன்னும் நீ இருக்கிற தேசத்துல விதை பஞ்சமா இருந்தாலும் அந்த விதைக்கு ஜீவனை கொடுக்கிறது என் வார்த்தை. செத்த நிலத்துல விதைய நான் முளைக்க பண்ணுவேன். என் வார்த்தையை அனுப்பி ஆவி வரும், வார்த்தை வரும், ஆவி வரும், காரியம் நடக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சும்மா வெளிநாட்டு போயிட்டு வாங்க. இவங்கெல்லாம் போறீங்களா, போயிட்டு வாங்க. போக கூடாதுன்னே நான் சொல்லல, அங்கேயே இருதயம் இருக்க தேவையில்லைன்னு சொல்றேன். சில நேரங்கள்ல நாங்க இங்க பிறந்தாலும் காட் நம்மளை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாரு. போலாம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா வெளிநாட்டு லைஃப்ல சரியான டஃப். முன்னாடி ஏன் ப்ரோக்ராம் படி ஷெட்யூல் பண்ணேன், அப்புறம் ஷர்மின ப்ரோக்ராம் படி ஷெட்யூல் பண்ணேன். இப்ப அவளுக்கு வெக்கேஷன் ஸ்கூல் லீவு கொடுத்தாதான் நான் நகர முடியும். எல்லாமே ஒரு கண்ட்ரோல் ஆகிட்டு. ஆனா இதெல்லாம் மத்தியிலும் ஷர்மி பார்க்க பக்கத்துல யாருமே இல்ல. ஷர்மி மட்டும் நான் 1 மாச பிள்ளையோட விட்டுட்டு ஓடி வந்ததுக்கு காரணம், நான் வரேன்னு சொல்லல, ஷர்மி தான் என்ன புஷ் பண்ணாங்க. அப்பா நீங்க இந்த சீசன் மாமான்னு சொல்லுவாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா மாமா இப்ப தற்காலிகமா உங்களுக்கு ஆசீர்வாதமா பிள்ளைக்கு இருக்கும் மாமா. ஆனா நீங்க இப்ப போயிட்டு வந்தீங்கன்னா எங்க பிள்ளைகளுக்கு சந்ததிக்கான ஆசீர்வாதம். அதனால நான் நிக்கிறேன்னு. மிலிட்ரி ஏசர். ஏசர்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு மிலிட்ரியில ஒருத்தன் தடுமாறுறான்னா மத்தவ தோல்ல தூக்கிட்டு போறவதான் பெண். நேத்து நான் பெண்ணை பத்தி நிறைய பேசினேன், ஞாபகம் இருக்குல்ல? ஜோஷப் பிரதர் ஹெல்பர் என்றா மிலிட்ரி பவர். ஏசர், எபினேசர், எலியேசர். அதனால பெண்கள் வந்து தேவன் பார்வையிலே ஆணும் பெண்ணும் சரிசமமான ட்ருத்த நேத்து நான் பேசினேன். அதனால உண்மைக்குமே பெண்கள் பலவீனமான பாத்திரம். என்ன பலவீனமானவங்க? உன்னால 10 மாசம் கூட குழந்தைய வயிற்றுல இருக்க முடியாது. அவங்க 10 மாசம் வச்சு புஷ் பண்ணி. ஆக்சுவலி பெண்கள் பலவீனம் இல்லை, ஆண்கள் தான் சொல்லலாம். பெண்கள் வந்து அந்த வார்த்தையோட அர்த்தம் நான் என்ன உணர்றேன்னா, அவங்க எமோஷனலானவங்க, உணர்வு பூர்வமானவங்க. அதனால பார்த்து கையாளு, மென்மையானவங்க.
அதை எடுத்துட்டு ஒரு டாக்டரின் ஆக்கி, அதுதான் நீ இப்படி பண்ண காரணம் வந்து நீ பலவீனமான பாத்திரம் அப்படின்னு பாஸ்டர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. நீங்க யாரும் பலவீனமானவங்க இல்ல. பெண்கள் வந்து கொஞ்சம் எமோஷனலி உணர்வு பூர்வமானவங்க. அதனால அப்படி இருக்கிற ஷர்மி ஏசரா என்ன புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பி, நான் வந்து எஸ்யூவி வண்டி வாங்க கார் இருக்கேன்ட்டாங்க, ஆனா எஸ்யூவி வெஹிக்கிள் வாங்கணும், ஃபேமிலி பெருசாகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சேமிப்பு வச்சிருந்தேன். ஷர்மி சொன்னாங்க நோ. நான் சொன்னேன் நான் அப்பாவா இருந்து யோசிக்கிறேன், முன்ன மாதிரி இல்லைல்ல, அப்பானா ஒரு இதயம் இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, நான் புரிஞ்சுக்கொள்றேன். பட் இந்த பணத்தை நீங்க போயிட்டு, ஏன்னா வாரத்துக்கு அவ்வளவு செலவு, அவ்வளவு பண்ணணும், அந்த அந்த இதை கூட நீங்க கொடுத்து போயிட்டு தான் வரணும் என்பதை பற்றி எது நான் சொல்றேன்னா, ஷர்மியினுடைய இப்ப நான் இங்க நான் தான் நிக்கிறேன், ஆனா இங்க ஷர்மி நிக்கிறாங்க. அந்த உணர்வு நேத்து அந்த ரெவலேஷன்ல பேசினேன் ஒரு நாளைக்கு. ஜோசப் பிரதர் சொல்லுங்க, விழா எலும்பில் எடுத்தார் என்றா என்ன, ஸ்டேஜ்ல ஏற்றி ஆரோனையும் ஷாமினையும் நிப்பாட்டி செஞ்சு காட்டுனேன். அந்த ரெவலேஷன் ரொம்ப முக்கியமான. ஷர்மி இருக்காங்க, ஷர்மி இங்க இருந்து சிரிக்கிறாங்க, அவங்கள பிளஸ் பண்றாங்க, அவங்க எண்ணில் அவளை நீங்க பார்க்கலாம். இந்த உணர்வு ஹஸ்பண்டுக்கு இருந்தா சொதப்ப மாட்டான், தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்க மாட்டான். இதுதான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றிய ரகசியம்னு பவுல் எழுதுறாரு. தன் சொந்த சரீரத்தை பகைக்கிறவன் ஒருவரும் இல்லையே. ஏன்னா நம்ம வைஃப சொல்றாரு சொந்த சரீரம்னு சொல்றாரு. ரொனால்டு இருக்காருன்னா, ரொனால்டு வைஃப் இருக்காங்கன்னா, இப்ப ரொனால்டு வந்து அவங்கள திட்டுறது, அவங்கள திட்டுறதா, யார திட்டுறது? ரொனால்டு அவங்கள சும்மா உதாரணத்துக்கு அடிக்க நினைக்கிறது, யார் அடிக்க நினைக்கிறது? வேணா வசனம் எடுத்து காட்டட்டா? எப்படியே செய்யறல. ரொனால்டு வந்து காட்டட்டா, ரொனால்டு வந்து அவக்கால பட்டினியா போறது யார போடுறது? ரொனால்டு அவங்க மேல கோவமா இருக்கிறது யார் மேல கோவமா இருக்காது? ரொனால்டு அவங்களுக்கு ஒரு நாசி கூறாங்க, அவர் சாப்பிட்டுட்டு நாசி லீமா அவங்களுக்கு வாங்கிட்டு போறது யாருக்கு வாங்கிட்டு போறது? ஏன்னா அவருடைய பாதி தான் அவங்க. என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசம். அதனாலதான் ரொனால்டு ஏதாச்சும் எடுத்து சொதப்புனாருன்னா, மொபைல் எடுத்தோ இல்ல தேவையில்லாத விஷயத்துல பண்ணா, இவ சொல்லாம அவளுக்கு தெரியும் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற, அவரோடு இருக்கிற அவர்தான் அவள். ஏன்னா ரெண்டு பேரும் ஆடாம், அவள் ஏவாள் அல்ல. வீழ்ச்சிக்கு பின்னாடி மிஸ்டர் அவளை பேர் வச்சதுதான் ஏவாள், பட் காட் அவங்கள பார்த்தது ஆடாம். சரி, இது ஒரு பக்கம் போகுது, பட் நான் இதோட இதை நிப்பாட்டுறேன். பட் உங்களுக்கு பிளெஸிங்கா இருந்துச்சா? உண்மைக்கா ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களை பக்தி விருத்தி உண்டாக்கிச்சா? ஓகே, நான் இன்றைக்கு உங்க கூட பேச போறது கம்ஃபர்ட்டை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுறேன். டைம் இருந்தா கொஞ்சம் ப்ரே பண்ணுவோம். ஐம் ரியலி தீமோத்தேயுவை நான் நினைக்கிறேன். அந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே நான் பாப்பாவுக்கு ஒரு போஸ்ட் போட்டேன், தீமோத்தேயும் பாப்பாவும் சேர்ந்து பேப்டிசம் கொடுக்குற அந்த இன்சிடென்ட். என்ன இடத்துல போட்டோ காட்டினேன் நேற்று, அங்க அவங்க ரெண்டு பேரும் பேப்டிசம் கொடுத்த போட்டோ எல்லாம் எடுத்து நான் அவருக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி பாப்பாக்கு அனுப்புனேன். 2014 நான் ஃபர்ஸ்ட் டைம் தீமோத்தேயை பார்த்தேன். நானும் அவரும் பக்கத்து பேண்டு தான், எஸ்ஓடில. கோவம் வந்தாருன்னா நரம்பெல்லாம் தெரியும் வெளியே. அந்த மாதிரி கோவப்படுவாரு. ஒரு காலகட்டத்துல கடவுள் இருக்காரா என்ற இடத்துக்கு போனார், அப்பவும் என்கிட்ட பேசினாரு. ஆனா என்னன்னா, அவரே ஒரு ஜேர்னிக்குள்ள போயிட்டு அவரே உன்னை கண்டுபிடிப்பாரு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒத்துக்கொள்ள அக்செப்ட் பண்றதுக்கு உடனே இறங்க மாட்டாரு. அப்படியே பேசினாலும் என் மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாரு. எனக்கும் தீமோத்தேயுனா ரொம்ப பிடிக்கும். இந்த இன்சிடென்ட்க்கு பல காரணங்கள் இருக்கலாம் எனக்கா, ஆனா பிதா நல்லவர், அதுக்கு நான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஜீசஸ் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். யாருக்கு அவர் ஜீவனா இருக்கிறார்? இந்த சம்பவம் லாசரு சம்பவத்துல சொல்லுவார் மார்த்தாள் கிட்ட. யாருக்கு அவர் ஜீவனா இருக்கிறார்? யாருக்கு ஜீவனா இருக்கிறார்?
ஜீவனோடு இருக்கிற நமக்கு அவர் ஜீவனா இருக்கிறார். உயிர்த்தெழுதலா யாருக்கு இருக்கிறா? தீமோத்தேயுக்கு அவர் உயிர்த்தெழுதலா இருக்கிறார். நமக்கு அவர் இப்ப உயிர்த்தெழுதலா இருக்க வேண்டியதில்லை. அவர் இப்ப அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். நானே உயிர்த்தெழுதல் ஜீவனா இருக்கிறேன்னா, வில்லியமுக்கு நான் ஜீவனா இருக்கிறேன், தீமோத்தேயுக்கு நான் உயிர்த்தெழுதலா இருக்கிறேன். நான் கேட்டேன் பாப்பாட்ட, எப்படி இருக்காங்க மிஸ்ஸஸ் தீமோத்தேயு விசாரிச்சேன். உங்களுக்கும் பல கேள்விகள் இருக்கும். சிலவங்க கேள்விகள்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. பட் அவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு சேர்ந்திருக்காரு, கிளவுட் ஆஃப் விட்னஸ். பைபிள் என்ன சொல்றது? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கு. அப்படின்னா அவர் கிளவுட் ஆஃப் விட்னஸ்ல இருக்கிறாருன்னா எங்கதான் இருப்பாராம்? மேலையா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம் மேல் இருக்கவா, நம்மளை சூழ்ந்திருக்கவா? அப்படின்னா டிம் எங்க இருக்காரு? பால் எங்க இருக்காரு? எபிரேயர் 11 வந்த நபர்கள்லாம் எங்க இருக்காங்க? ஹெவன் எங்க இருக்கு? மேகம்னு சொல்லும் போது நம்ம கிளவுட நினைக்கிறோம். பைபிள்ல கூட இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்க என்ன சொல்வீங்கன்னா, ஒரு கிளவுட பார்த்ததா பைபிள் சொல்லும், மேகத்துல. ஆனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஜீசஸோட யாரு வந்தான்னு நினைச்சிட்டு இருக்கோம், தேவ தூதர்கள். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம் பெரும்பாலான நேரங்கள்ல. தேவ தூதர்கள் அந்த டைம் வந்தது வசனமே பைபிள்ல இல்லை. ஆனா என்ன சொல்லியிருக்குன்னா, 2 மனிதர்கள் வந்து, அப்படித்தானே இருக்கு, ஏஞ்சல்ஸ் இல்லையே, கிளவுட் ஆஃப் விட்னஸ். அந்த கிளவுட் யாரா? இவங்களுக்கு எதா தெரியுது, கிளவுடா தெரியுது. ஆனா அது யாரு? இயேசு மரித்த போது கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் வந்தாங்க. அவங்க இப்ப இயேசு உயிர்த்தெழும் போது அவங்களும் இயேசுவோட என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுந்து இயேசுவோட போற அந்த காட்சி கீழ இருந்து பார்க்கும்போது என்னவா தெரியுது? நம்ம கண்ணுக்கு கிளவுடா தெரியுது. அது கிளவுட் ஆஃப் விட்னஸ். மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா மேகம் வந்து அவரை மறைக்கல. கிளவுட் ஆஃப் விட்னஸ். அதுதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கு. அந்த கேமரா ஆங்கிள் பூமியில இருந்து வைக்கும் போது அப்படி தெரியுது. ஆனா அந்த கேமரா ஆங்கிள மத்த பக்கத்துல இருந்து வச்சு பார்த்தா ரெவலேஷன் அதை சொல்லுது, எப்படி அவங்க உள்ள நுழைஞ்சாங்க அப்படி. ஆங்கிள் தான் மேட்டர். புரியுதா? நான் வந்து உங்களோட சேர்ந்து சில ஸ்கிரிப்சர்ஸ் பார்க்க போறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 40:1. என்ன வசனம் முதலாவது? யாருக்காச்சும் தூக்கம் வந்தா சொல்லுங்க, நான் ஒரு பெட்ஷீட்டும் ஒரு பிலோவும் தாரேன். நீங்க படுத்து இருந்து டீப் ஸ்லீப்புக்குள்ள போயிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த வசனம் வாசிங்களேன். 40:1 என்ன சொல்றது? என் ஜனத்தை, இங்கிலீஷ்ல கம்ஃபர்ட் மை பீப்புள் இல்ல, எப்படி சொல்லிருக்கு? இன்றைக்கு நாளுக்குரிய கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்ணீங்களா? அது நமக்குள்ளதான் இருக்கு. நான் காலையில எழுப்புனா எவ்ரிடே அப்பப்ப டேடிட்டு சொல்லுவேன், டேடி ஒரு சிச்சுவேஷன் வந்தா, அப்பா இன்றைக்குரிய கம்ஃபர்ட்டை நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன். அது டேன்ஜபிள் ஆனது, தொட்டு உணரக்கூடியது. என்னது? கம்ஃபர்ட். இப்ப நான் கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டுல பைபிள் எத்தனை புத்தகம் இருக்கு? 66. புதிய ஏற்பாடு 27. பழைய ஏற்பாடு பார்த்து சொல்லுங்க. 39 and 27. ஏசாயால எத்தனை அதிகாரம் இருக்கு? பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல. 66. பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? பைபிள்ல 39வது அதிகாரம் என்னது? புத்தகம் என்னது? மல்கியா, மலாக்கி. 40வது மத்தேயு. மத்தேயு சுவிசேஷ 4 புத்தகத்தினுடைய சுருக்கம் ஆரம்பிக்கும் போதே 39 அதிகாரம் ஏசாயால முடிஞ்சிட்டு தானே
40வது அதிகாரம் தொடங்கும் போது அதை நீங்க வந்து புதிய ஏற்பாட்டின் நிழலா நீங்க அங்க பார்க்கணும். தொடங்கும் போது என்னன்னு தான் தொடங்குது. முதலாவது ஃபாதருடைய வார்த்தை, கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் மை பீப்புள். அதுதான் காஸ்பல். கம்பேஷன், ஆர்ட் ஆஃப் கம்பேஷன் அப்படியே ஜீசஸ்குள்ள வருது. வந்தோடனே சீனுக்குள்ள ஜட்ஜ் மை பீப்புள் இல்ல, அவர் அன்பின் கண்கள் உங்களை நியாயம் தீர்க்காது. அன்பின் கண்களால் பார்க்கிறார், அன்போடு பார்க்கிறார். அவர் கண்கள் ஒருபோதும் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்காது. கண்களில் பார்வை நம்மை ஆறுதல் படுத்தும். இந்த பூமியில நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா, தைரியசாலிகளா நம்மளை காட்ட பாக்குறோம். கிங்டம் ட்ரூத் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப நீங்க ஒருத்தங்கிட்ட இருக்கு, ஒருத்தன்ட்ட இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பேர் என்ன பண்றது? ஜான். என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன்ட்ட இருக்கு, ஒருத்தன்ட்ட இல்ல. ஒண்ணு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்க கொடுப்பீங்களா? அப்படித்தானே எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படியா இல்லையா? ஒருத்தன்ட்ட இல்ல, ஒருத்தன்ட்ட இருக்கு அதிகமானா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன்ட்ட ஒண்ணுமே பெருசா இல்ல, கிங்டம் என்ன பண்ணும்? பாஸ்டர் சொல்லுங்க, ப்ராஃபட் சொல்லுங்க. இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்து, அதான் நம்ம ஆக்கள் ஒரே அழுக. இருக்கிறவன் இருந்துகிட்டே இருக்கான், இல்லாதவன் இல்லாதவையா போறான். அது ஒரு பிரின்சிபல். பைபிள்ல தாளந்துவமையில சொல்றாரு, இல்லாதவனை பார்த்து, அவன் இல்லாதவனா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்தாரு. நான் ஒரு முறை யோசிச்சேன், அப்பயும் இவனுக்கு 5 கொடுத்தாரு, இவனுக்கு ஏன் 2 கொடுத்தாரு, இவனுக்கு ஏன் 1 கொடுத்தாரு? அங்க வசனம் என்னன்னு சொல்லியிருக்கு, ஏன் அப்படி கொடுத்தாராம்? அவனுடைய திறமைக்கு தக்கதாய் 3 பேருடைய திறமையும் காட் ஸ்டடி பண்ணி 1, 2, 3ன்னு குடிச்சிருக்காரு. அவர் பார்ஷியாலிட்டி பாக்குறவர் அல்ல. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஸ்கில்ஸ் தக்கதா கொடுத்தாரு. கடைசியில் அது நிரூபணம் ஆயிட்டு தானே. 3 இருக்கவன் 6ஆம் மாத்தினா, 2 இருக்கவன் 4ஆம் மாத்தினா, 1 இருக்கவன் மண்ணில புதைச்சி வச்சா. கடைசியில் அவர் சொல்றாரு, சோம்பேறியும் இவனுமான ஊழியக்காரனேன்னு சொல்லி அதை எடுத்து இல்லாதவனிடத்துல இருந்து எடுத்து இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டாரு. இது ஒரு கிங்டம்ல பாக்குற அநியாயம் மாதிரி இருக்கும். அது அநியாயமே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் என்ன விஷயம். அது நம்முடைய ஒரு எண்ணம். இன்னொரு விஷயம் கிங்டம்ல என்னது? சரியா நம்ம எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 11:30க்கு முடிக்கணும். நான் இந்த செய்திக்குள்ள போக முடியுமான்னு சரியா, போக போக ஒவ்வொரு விஷயமா மைண்ட்ல வாரதை நான் சொல்லிட்டே இருக்கேன். 2வது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒருத்தனுக்கு காசு போடணும்னா கை காலெல்லாம் உடஞ்சி பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருந்தாதான் அவனுக்கு பிச்சை போடும். பாவம் பரிதாபம். நான் காலையில சொன்னேன், இவர்கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தேன். பாவம் பரிதாபம் அநியாயமானது பிரதர். நீங்களும் வீணாகி போய் மற்றவங்களையும் வீணாக்கிடுவீங்க. நாம அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பாவம் பரிதாபம். பிச்சைக்காரனை பார்த்தோன்னா மனம் இறங்கும். ஆனா நல்லா ஒரு கார்ல ஒருத்தன் போறான், அது ஊழியக்காரன் இருக்கான், நல்லா நகை இதெல்லாம் போட்டிருக்கானா கோபம் தான் வரும். இப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறீங்க. பைபிள்ல இருக்கு, எந்த நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதுக்கான பலனை பெரிய. பிச்சைக்காரன் நாமத்தின் நிமித்தம் பிச்சைக்காரனை ஏற்றுக்கொள்கிறவன் முடிக்கணும். ஏன் நிறைய பேர் பிச்சைக்காரங்களாகவே இருக்காங்க? மென்டாலிட்டி பிச்சைக்காரர். அப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடக்கூடாதா? நான் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவேன். எந்த நாமத்தின் நிமித்தம்னா அவன் தேவ சாயல்னு சொல்லிதான் நான் போடுவேன். இஸ் இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவனுக்கு அடையாளம் தெரியல, ஆனால இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்கிறவன் இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஏற்ற பலனை பெறும். ஒரு நாளும் பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது. ஆனாதான் இயேசு சொல்லுவாரு, திருட்டுத்தனமா இருக்கிற புத்தி உள்ள யூதாஸ் இதை வித்து ஏழைக்கு கொடுக்கலாமேன்னு ஜீசஸுக்கே டீச் பண்ணும்போது அவர் சொல்லுவார், ஏழைகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், அப்படின்னா நான் உங்களிடத்தில் இருப்பதில்லை அப்படின்னா இது ஒரு வேற மேட்டர். அப்ப கிங்டம் ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. புரியுதா? இப்ப பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறோம், அந்த நாமத்தின் நிமித்தம் என்ன பண்றோம்? இன்னொன்னு சொல்றேன் கிங்டம்ல. இப்ப நம்ம இது சொல்லி கொடுத்துருக்கேன்னு தெரியல, நம்ம
நாகமானுக்கு குஷ்டரோகம், எலிசா அனுப்பிடுவான். கேயாசி போயிட்டு என்ன பண்ணுவான் சொல்லி கொடுத்துருக்கேனா, கிவிங் ரிசீவிங்ல எல்லாம் ஹார்ட் கிங்டம்ல பாருங்க எப்படின்னு. அவன் வந்து போக சொன்னாதான் இவன் எடுத்துட்டு வருவான். அப்ப எலிசா கேட்பான், என் மனம் உன்னோடு வரவில்லையா? இல்ல வாசல்ல தான் இருந்தேன் அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவானா, அந்த குஷ்டரோகம் உனக்கு வரட்டும். பாருங்க, இவன் ஹீலிங்க கொடுத்தான், அதை நோ சொன்னா, இவன் என்ன பண்ணா, அவன்கிட்ட இருந்து உன்னை எடுத்தான் ஒரு நாமத்தின் நிமித்தம். குஷ்டரோகத்துக்கு ஏத்த நாமத்தின் நிமித்தம் அவன் ஏற்றுக்கொண்டனால அந்த குஷ்டரோகம் இவன் மேல வந்துச்சு. கிவிங் அண்ட் ரிசீவிங். சரி, ஜூதாஸ் ஒரு ட்ரேடர், இயேசுவையும் விற்கிற பொருளா தான் பார்த்திருக்கான். ஆனா நல்ல மனுஷனா இருந்திருக்கான். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இது இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, இயேசுக்கு மரணம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இவன் வந்து இயேசுவை வித்து அந்த பணத்தை எடுத்தான் தெரியுமா? அந்த இயேசுக்கு வைக்கப்பட்டது என்னது? மரணம். ஆகவே இயேசுவை விற்கும் போது அவன் எதை வாங்குறான்? மரணத்தை வாங்கி கடைசியில் அவனை முடிவு என்ன? புரியுதா? கிவிங், இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு செயற்படணும். எதுக்காக கொடுக்குறோம், எந்த நாமத்து நிமித்தம் கொடுக்குறோம், எந்த நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறோம். கிங்டம் ஒரு வித்தியாசமா இருக்குல்ல, சொல்லிட்டு வரது புரியுதா? எப்படி வித்தியாசம் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாருங்க, வெளியே நல்ல தைரியமா ஒருத்தன் தெரியுவான், ஆனா கிங்டம்ல ஒருத்தன் சில நேரங்கள்ல ரொம்ப சாஃப்டா தெரிவாரு, இன்னசென்டா தெரிவாரு, ஆவியின் கனியோட தெரிவாரு. ஆனா வெளி உலகத்துல அவனை பார்க்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான், இல்ல சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா கிங்டம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது, பெரிய ஆளாகாவிட்டால் இல்லை. அப்ப தேவ ராஜ்யத்துல ஒருத்தவங்க சிறு பிள்ளையா இருக்காங்கன்னா அவங்க இந்த பூமியில ராட்சதர்களா இருப்பாங்க, கரேஜஸ். ஆனா இந்த பூமியில பெரிய ஆக்கள் மாதிரி தங்களை காட்டுறவங்க தேவ ராஜ்யத்துல சைல்டிஷ். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தெளிவா புரியுதா? புரியுதா? ஓகேயா? புரியுதா? கிங்டம் உல்டா மாதிரி இருக்குல்ல, வேற மாதிரி. ஆனா அதுதான் ரியல். இப்ப சொல்லுவாரு, பவுல் சொல்றாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ரொனால்டு நீ வந்து பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்க, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத, நீ தான்டா பாவி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மாதிரி என்ற வார்த்தையை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, உண்மைக்குமே நீங்க பாவி பையன் இல்ல, பாவி பரிசுத்தவான் மாதிரி நடிக்கல, நீங்க வந்து பரிசுத்தவான் பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் மனதை புதிதாக்குகிற விஷயங்கள். அவன் பாவி பையன்ல, அவன் சன் ஆஃப் காட். அவர் சன் ஆஃப் காட் வந்து அங்க நாங்க பண்ணியோட இருந்த குமாரன் மாதிரி இந்த பூமியில ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது தேவ ராஜ்யத்துல எவ்வளவா நாங்க கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்றோமோ அவ்வளவா பூமியில கரேஜஸா இருப்போம். கரேஜஸ் வேற எதுனாலும் வராது, கம்ஃபர்ட்னாலதான் வரும். ஆனா தான் கம்ஃபர்ட்னு சொல்றாருன்னா, கம்ஃபர்ட்டாலதான் தைரியம் வரும். எங்கெல்லாம் வேதத்துல யாரெல்லாம் தைரியமா இருந்தாங்களோ, புயலின் மத்தியில இயேசுவால் எப்படி தூங்க முடியும்னா, உள்ளான ஒரு ஆறுதல் தேறுதல் அவருக்குள்ள இருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே பைபிள் என்ன சொல்லுது? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கம்ஃபர்ட் கம்ஃபர்ட். ஹோலி ஸ்பிரிட் பேர் என்னது? கம்ஃபர்டர். வாரும் தூய ஆவியானவரே இல்ல, கம் ஹோலி ஸ்பிரிட் இல்ல, கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். என்னிலிருந்து வெளியே வாரும். சொல்லுங்க, கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். எவ்ரிடே எங்க போகும்போது கம் அவுட் ஹோலி ஸ்பிரிட். கம்ஃபர்ட் தான் உங்களை பெரிய காரியங்களை சாதிக்க வைக்கும். கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த சோப்பு சீப்புல கம்ஃபர்ட் அடிச்சு சோப்பு சீப்பு மாதிரி மாற்றிட்டாங்க, கம்ஃபர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. எங்க ஊர்ல இருக்கு கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் தான் இந்த சூழ்நிலையும் தீமத்தையோட காரியத்திலையும் உன்னை வந்து அசாதாரணமான நபரா வச்சிருக்க முடியுதுமா. கம்ஃபர்ட், காட்ஸ் கம்ஃபர்ட்.
கண்டினியூ பண்ணிட்டே போறா கம்ஃபர்ட்டை பத்தி. சங்கீதம் 68 சாம்ஸ் ஞாபகம் இருக்கா? பஸ்லாம்ஸ் எங்க 68 அது எங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு மேக்ஸுக்கு ஏசலுக்கு தெரியும். 58 5 6 வாசிங்க. 58 5 and 6. இருங்க இருங்க இருங்க, நான் சரியா சொல்லல. 68 5 6 நான் மாற்றி சொல்லிட்டேன். தேங்க்யூமா. முதல் வரிய திரும்ப ஒரு வாசிங்க. அடுத்தது பரிசுத்த வாசஸ்தலம்னா இப்ப எங்க இருக்காரு? அந்த பரிசுத்த வாசஸ்தலம் என்ன? நாம நமக்குள்ள இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஃபாதர்லெஸ்ஸுக்கு யாரா இருக்காரா? எப்படி ஃபாதர்லெஸ்? இந்த பூமியில இருக்க இஷ்யூவே என்னது? நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் யூ ஆர் வாய்ஸ் ஆஃப் காட். நேற்று பாப்பாட்ட பேசினேன். இவர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இவர் சர்ச்சில் ப்ரீச் பண்ணியிருக்கேன். சிஸ்டரை ஞாபகம் இருக்கு. ஏன் நீங்க ஒடுங்கி போயிருக்கீங்க? ரொனால்ட் சொன்னாரு, நாங்க இப்படி அவரோட ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு. நான் சொன்னேன், யூ ஆர் அ ப்ராஃபட். காட் நம்மளை பார்க்கறது வேற, ஃபாதர் பார்க்கறது. பாப்பா சொன்னா, நீ அவன் இந்த முறை வருவாங்க பேசுனேன். எனக்கு தெரிய கிளாங் வருவாங்க, நினைச்ச காஜாங் வருவாங்க. பட் ரொனா, நீங்க ஒரு சன் ஆஃப் காட், பட் ப்ராஃபட்டிக் காலிங் இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்க மினிஸ்ட்ரி பண்ணிருக்கீங்க. அப்ப யூ ஆர் அ பர்னபா, ஆறுதலின் மகன், மேன் ஆஃப் கம்ஃபர்ட். உங்களுக்கே தெரியாம நீங்க ராஜ்யத்துக்கு, கிங்குக்கும் கிங்டமுக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தேவ மனுஷனுக்கு கூட நின்று அவருடைய அழைப்புக்கு, இன்னைக்கும் அவருக்கு பிதாதான் சொல்றார், நீ என் மகன், தேசத்துக்கு நீ என் சத்தம், என் வாய். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன ரொம்ப துவண்டு போயிட்டீங்களா? இவருடைய இன்றைக்கு அவர் காட் வச்சிருக்கிற பர்பஸ், டெஸ்டினியில அவர் நிக்க முடியாம இருக்கிறதுக்கு 100% என்னால சொல்ல முடியும், ஃபாதர்லெஸ் தான். ஃபாதர்லெஸ், தகப்பனற்ற ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு அவன் தான் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், சஸ்டெய்னர், சோர்ஸ். எப்பெல்லாம் பிதாவை பார்த்து அபான்னு இயேசு சொல்றாரோ, என் ஆதாரமே, என் அஸ்திவாரமே, என்னை தாங்குபவரே, இவர் தான் உங்க 3 பேருக்கும் ஆதாரம், அஸ்திபாரம், தாங்குபவர். அப்பா ஃபாதர். அப்பான்னு சொல்ற டைம் எல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, டாடி எனக்கும் உங்களுக்கும் இருக்க இன்டிமேசி, ஜிகி ஜிகி பேம் பேங், என் செல்லம், என் லட்டு, நான் இருக்கேன்டா உனக்கு, அந்த உறவு. இன்னொரு பக்கம் ஃபாதர்னு சொல்லும்போது, நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஃபாதர்லெஸ்ஸா இந்த பூமி இருக்கு? ஒண்ணு, அப்பா உயிரோடு இல்லை. ரெண்டாவது, அப்பா அம்மா இருக்காங்க, ஆனா வீட்டுல இடத்தை நிரப்புற அப்பா அம்மா, ஆனா அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் வரமாட்டேது, ப்ரொவைடிங் வரமாட்டேது, ப்ரொமோட்டிங் வரமாட்டேது. ஏன் நிறைய பிள்ளைகள் பயந்த சுவாபம்னா, இனிஷியேட் ஃபாதர்ஸ் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? பண்ணு, நான் இருக்கேன், குதி, நான் பார்த்துக்கொள்றேன். இந்த சத்தம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க வடிவமைக்கப்பட்டதே ஒரு 3 விஷயம் உள்ளடக்கி இருக்காரு பிதா. அன்பான தொடுதல், எப்படி? லவ்விங் டச், கேரிங்கான டச். பெரிய ஆள் தான், ஆனா அப்பாட பாசத்துக்கு ஏங்குறவர்ல. டச். இன்னைக்கு காலையில பிள்ளைய டச் பண்ணீங்களா?
என்னுடைய நான் இப்போ ஃபாதர்ஸ் ஆர்ட் மினிஸ்ட்ரி பில்லர்ஸோட நான் ஒர்க் பண்றதுனால ரிச்சர்ட் ஜான்சன் இருக்காரு. அவர் மக வேலையில ரொம்ப டென்ஷனா இவ மாதிரி ரிசல் மாதிரி வந்தா ஹேசல் மாதிரி ஆமா ஹேசல் மாதிரி வந்து அப்பாட்ட சொன்னா, அப்பா நீங்க எதுவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு உங்க மடியில உட்காரணும், நீங்க என்ன கட்டி பிடிப்பீங்களா? பேச்சே இல்லை, ஒன்லி கம்ஃபர்ட். அந்த கட்டி பிடித்தலுக்கு பிறகு அவ பூஸ்ட் ஆயிடுவா. அதுக்காக தான் பிதா நம்மளை உருவாக்கி இருக்காரு, அன்பான தொடுதல். ஆனாதான் நாங்க சொல்றோம், பிதா என்ன தொட்டதை நான் இன்னைக்கு உணர்ந்தேன். தகப்பன்மாருடைய தொடுதல் கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ரெண்டாவது, எப்போதுமே தகப்பன்மாருடைய வாய்ஸ் ரொம்ப மென்மையா டெண்டரா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாய்ஸ சத்தங்களை காட்டிலும் பெரிய ஒரு சத்தம் இருக்கு. அந்த சத்தம் பிதாவின் சத்தம். ஆனா அந்த சத்தம் மெல்லிய சத்தம். ஆனா அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சத்தம். எங்க வேணுமானு பாருங்க, ஏதேன்லயா இருக்கட்டும், எலியா சம்பவத்திலயா இருக்கட்டும், சூறாவளி, பூமி அதிர்ச்சி எல்லாமே வருது. ஆனா சத்தம் எப்படி இருக்கு? அந்த 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 மாதிரி ஃபாதர்ஸ் வாய்ஸ் உங்களுக்கு இல்ல சின்னதுல இருந்து. ஏன்னா அவங்க தப்பு இல்ல, அவங்க ஃபாதர்ஸ் அப்படியே அவங்களுக்கு இருக்குல்ல. ஏதாச்சும் ஒண்ணுன்னா, உங்க பேர் என்ன? ரூபன். ரூபன், நீ என் நேசகுமார, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்பா இருக்கேடா. ஏதோ கொலப்படி பண்ணி பிள்ளை ஜங்கு 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 ஜங்குன்னு வந்து நின்னாலும், என்னடா பண்ற, நீ நல்ல பிள்ளைடா, ஆனா நீ செஞ்ச காரியம் அது நல்லது இல்லை. ஆனா ஒரு பிள்ளை ஏதோ ஒண்ணு பண்ணோம்னா பிள்ளையும் சேர்த்து அந்த காரியத்தோட நம்ம கவனம் பண்ணுவோம். நான் என் மகளுக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணணும், நான் மகளை பார்த்து சொல்லுவேன், ஜோயே நீ நல்ல பொண்ணுமா. ஆனா இந்த காரியம் நல்லது இல்லை. பிள்ளையையும் செயலையும் பிரித்து பார்க்கிற குரல் பிள்ளைக்கு வேணும். இதுக்குதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும். மூணாவது, பார்வை. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அப்படின்னா அப்படி கண்ணை வச்சு இல்ல, இப்படி போகும்போது, மேக்சிமஸ் போகும்போது, வில்லியம் பிரதர், அந்த எந்த ரைட் ஆன்சர் என்னப்பா? கண்ணுல தெரியுச்சா? தொடாதனா? அப்படி இல்ல, பேசுறத காட்டிலும் கண்ணாலேயே. அதுதான் அந்த வேர்ல்டுல இருக்கிற இன்டர்போல் ஆபீசர்ஸ் மற்றும் துப்பறிவாளர்கள் அவங்களெல்லாம் கண்ணுல சமிக்கை கொடுக்கறதெல்லாம், கண்ணு ஒரு லாங்குவேஜ், வாய்ஸ் ஒரு லாங்குவேஜ், டச்சிங் ஒரு லாங்குவேஜ், பார்வை ஒரு லாங்குவேஜ். இந்த மூணும் உங்களுக்கு குறைவா இருக்கிறனால, ஒன்னு அப்பா உயிரோட இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ரெண்டாவது, அவர் வெளிநாட்டுல இருக்காரு. இந்த பாரி தகப்பனின் அன்புக்கு ஏங்குகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனா இருக்கிறாரு. பிகாஸ் அவர் தான் உங்களுடைய ரியல் ஃபாதர். என் பிரதர் இன் லா இப்ப கிட்டத்துல வந்த போது நான் கேட்டேன், எங்க அப்பாட்டையும் கழிச்சிருக்கேன், எப்பயாச்சும் உங்க அப்பா உங்களை பார்த்து, உங்க கண்ணை பார்த்து, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ மை சன்னு சொல்லியிருக்காரா? வில்லியம் பிரதர் அப்பா எப்பயாச்சும் பார்த்து சொல்லியிருக்காரு, என் மகனே வில்லியம், உன்னை குறிச்சு பெருமைப்படுறேன்டா. அந்த ஒரு சத்தம் இன்னைக்கு அவர் ஒரு பிசினஸ் மேனா மாற்றிருக்கு. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேரோட பெற்றோர் உங்களை வந்து அப்பா ஒரு நாள் என்னை பார்த்து ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொன்னது இல்லை. உன்னை குறிச்சு நான் பெருமைப்படுறேன் சொன்னது இல்லை. ஜெசுவடியா அந்த அப்பா சொன்னதே இல்லை. ஆனா இப்ப அந்த இடத்துல அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எனக்கு இன்ன வரைக்கும் எங்க அப்பா என்ன சொன்னது. ஆனா அம்மாட்ட சொல்லலாம், ஆனா என்ன பார்த்து சொல்லணுமே. இந்த மாதிரி ஃபாதர்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. பட் நான் இந்த ஸ்கிரிப்சர்ஸோட நான் முடிச்சுட்டு ப்ரே பண்றேன். இல்ல உங்களுக்குன்னு நீங்க பிளானிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, நான் அதை ஆனர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்படின்னு சொல்றீங்க.
ஃபாதர்லெஸ் இருந்துச்சுன்னா ப்ரொடெக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனாலதான் லவ்வர்கிட்ட போயிட்டு ப்ரொடெக்ஷன் கேட்போம். அவனையே ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஆள் வேண்டியது இருக்கு, இல்ல ப்ரொமோட் பண்றது, ப்ரொவைட் பண்ற. அந்த மாதிரி ஃபாதர்லெஸ்ஸா இருக்கவங்களுக்கு ஃபாதரா இருக்காரு. விடோஸுக்கு அவர் டிஃபெண்டரா இருக்காராம். டிஃபெண்டர்னா எங்க ஊர்ல உங்களுக்கு என்ன டிஃபெண்டர்னு ஞாபகம் வருது? காவலன். எங்க ஊர்ல பிரசிடென்டல் வண்டி எல்லாம் போகும்போது சுத்திலும், உங்க ஊர்லயும் இருக்கும், டிஃபெண்டர்னே ஒரு வண்டி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எது வந்து அடிச்சாலும் அது பெறலாது, நடுவுல பிரசிடென்ட் போவாரு, அவர் உனக்கு டிஃபெண்டரா இருக்கேன்னு சொல்றாரு. யாரெல்லாம் கணவன் இல்லாம திக்கற்ற பிள்ளைகளெல்லாம் இருக்கீங்களோ, நிலை யுவர் ஹெவன்லி ஃபாதர் உனக்கு தகப்பனாவும் இருக்காரு, பாதுகாவலன், டிஃபெண்டரா இருக்காரு. நீங்க சொல்லலாம், மை டிஃபெண்டர். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிறார், கட்டிடம் மாத்திரம் அல்ல. அது சரியான ஒரு வேர்ஷன் எப்படி சொல்லுதுன்னா, அனாதைகளா குடும்பம் இல்லாதவங்களா இருக்கிறவங்களை கொண்டு வந்து குடும்பங்களோட சேர்த்து ஒரு குடும்பமா மாத்துறாராம். அதுதான் சர்ச் ஆஸ் அ ஃபேமிலி. எனக்கு ஞாபகம் இருக்கு, என் ஜேர்னில ஒரு பொண்ணு வந்தா, அனாதையா இருந்தா, அவ எப்படி தங்குனானா, அவங்க அம்மா ஒரு சர்வெண்டா இருந்தாங்க ஒரு மலைவாழ் பிரதேசத்துல, கரண்ட் இல்ல, இருட்டு. அந்த எஜமானுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தண்ணிய போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்க அம்மா தூங்கும் போது அவளை பிரெக்னன்ட் ஆக்கிட்டாங்க. அப்பா யாருன்னே இன்னும் தெரியாத பொண்ணு. நான் தான் அவட கேஸ் எடுத்து ஒர்க் பண்ணி அவளை இப்ப கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் இருக்கு. அந்த பொண்ணு அனாதையா இருக்குன்னு சொல்லி எங்க ஜேர்னில இருக்கிற ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள், அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னேன், இனிமே இவ உங்க வீட்டு மக, இந்த பையனை தான் நான் கட்டி கொடுக்க போறேன், இவளை நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தான் கல்யாணம் செய்யணும்னு. வீடு வாசல் இல்லாதவங்கன்னா ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு ஃபேமிலிய கொடுக்கிறாரு. இப்ப அந்த அவங்களுடைய வீட்டுல அவங்களோட மூத்த பையன் வெட்டிங் போட்டோ இருக்கும், பக்கத்துல இந்த பொண்ணோட வெட்டிங் போட்டோ இருக்கும். அப்படியான சன்ஸ் அண்ட் இவன்ட்ட கேட்கலாம் நீங்க உட்காந்து, நான் எப்படி ஃபாதரிங் பண்றேன். இங்கேயும் அப்படிதான். இந்த இவர் போயிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய சர்ச்சஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கலாம், பட் ஃபேமிலி வேணும். உங்களை அண்ணனையும் தம்பியை இங்க ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தீங்க. இது பிதாவின் இதயம், மமா ஹோலி ஸ்பிரிட் பெண்களுக்குள்ளாய், தகப்பனின் இதயம் உங்களுக்குள்ளா ஒர்க் பண்ணுது. இதுதான் அந்த வசனத்துல மீனிங்கா நான் பாக்குறேன். கம்ஃபர்டா இருக்கா? 2 கொரிந்தியர் நிறைய பேசுறதுக்கு நான் சொன்ன அறிவு இருந்தாலும், ஃபாதர் நேத்து என்ன சொல்றாங்க, ஹோம்லி இவர் தான் கொடுக்க போறாரு அப்படின்னு. மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு தெரியும், செய்தியே கேட்காதுகள், அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இருக்கும். அவ்வளவு நொய்யின்னு பிசினஸ் போகும், பிசினஸா இருக்கும். பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கும், காலையில எழுப்பி மேக்கப் பண்ணணும், தூக்கம் இல்ல, எங்க செய்தி கேட்க, மக்களுக்கும் புரியாது, எல்லாருமே இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்ல போறேன், அப்ப நான் சொன்னேன், சந்திரன் அண்ணன் பாஸ்டர் இருக்காரு, அவர் மாடல் ஃபாதர் விக்டருக்கு, பொண்ணோட மாடல் ஃபாதர் இவர், அவர் ஸ்தானத்துல நிஜமான தகப்பன், அவர் ஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, இப்ப விக்டர் கிட்ட அவங்க அப்பா பேச இருக்காரு, அததான் இப்ப என் மூலம் பேச போறாரு அப்படின்னு சொல்லி, நிஜமான தகப்பன் பேசுற வாய்ஸ் தான் ஹோம்லி மெசேஜ் அப்படின்னு மக்களுக்கு கன்வே பண்ண. அப்ப அப்பா பேச போறாரு, கொஞ்சம் கேளுங்க, என் மூலம் அவர் ஆவியானவர், அவர் என் மூலம் இப்ப பேச போறாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்க அப்பா தான் என் மூலம் பேசிட்டு இருக்காரு, நீங்க தான் சென்ஸ் பண்ணணும். இந்த வசனம் எடுத்துட்டீங்கம்மா, 2 கொரிந்தியர். இது ஒரு ஒர்க் தாரு. 1ஆம் அதிகாரத்துல இருந்து 1ஆம் அதிகாரம் 1ல 10 வசனம் வாசிங்க, உங்களுக்குள்ளேயே வாசிங்க. முதல்ல வாசிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க, அந்த 10 வசனத்துல இங்கிலீஷ் வச்சிருப்பீங்க, எம்எல்ஏ பைபிள் வச்சிருப்பீங்க, சில சைனீஸும் வச்சிருக்கலாம், உங்க ஊர்ல தமிழும் வச்சிருக்கலாம். அங்க எத்தனை முறை தமிழ்ல ஆறுதல் ஆறுதல் ஆறுதல்னு வந்திருக்கு? இங்கிலீஷ்ல கம்ஃபர்ட்னா இருக்கு. 10 வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள சம்திங் நடக்கலாம். 2 கொரிந்தியர் என்ன பண்ணுவீங்கடா,
இது என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் கட் பண்ணி விடா. 10 வரைக்கும் வாசிங்க. ஏன்னா பப்பா நடத்துறாருன்னா நான் அவரை மாதிரி நானும் ஒன்று ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுக்கணும். வாசிங்க, இங்க என்ன எழுதிருக்கு, என்ன நடக்குது. அவர் டீச்சர் தானே. நல்லா சில வசனங்கள் உங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுமா? ஆறுதல், கம்ஃபர்ட்னு எத்தனை முறை வந்து பாருங்க. இங்க 1 இருந்து 10 வரைக்கும் வாசிப்பேன். ரெண்டு பேர் எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க. வெரி குட். யாருக்கு 7 வந்துச்சு? 8 வந்துச்சு. யாருக்கு 10 வந்துச்சு? யாருக்கு 9 வந்துச்சு? சரி, நான் வாசிச்ச வரைக்கும் எனக்கும் 9 தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த 10 வசனத்துல இத்தனை கம்ஃபர்ட் இருக்குதான்னு இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் சாதாரண வேர்ட்ஸ் இல்ல. கம்ஃபர்ட்ல என்னென்னலாம் பேசுறாரு. இல்ல கம்ஃபர்ட் அந்த அதிகாரத்துல இருக்க தமிழ்ல வாசிப்போமா? வாசிங்க, நான் பேசுறேமா. என் கூட சேர்ந்தே வாங்க, நீங்க வாசிங்க. இங்க 2 பேருமே நம்ம அந்த பைபிள்ல இருந்தவங்க 2 பேருமே நம்ம கூட இருக்காங்க. பாலும் இருக்காரு, தீமத்தையும் இருக்காரு. சபைக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அவங்க 2 பேருமே பேசுற மாதிரியே நினைச்சுக்கோங்களேன். அவங்க எழுதின லெட்டரா? எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. ஏன் அங்க பரிசுத்தாவி அங்க இல்ல? கிரவங்க கேட்பாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் பைபிள்ல பிதா கிறிஸ்துன்னு இருக்கு, பரிசுத்தாவில எழுத வைக்கிறது பரிசுத்தாவியானவர். 2வது கிறிஸ்துவா இருக்க காரணம் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவி இருக்கிறார். அதனால ட்ரினிட்டி ஃபேமிலியோட கம்ஃபர்ட்டை பத்தி பேச போறாங்க. பரிசுத்தாவினாலும் இது உங்களுக்கு பிரச்சமான வார்த்தை. உங்க சர்ச்சஸ்ல எப்போதுமே சொல்லுவீங்க, கிருபையும். ஓ, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? இரக்கங்களின் பிதா. ஐயோ பா, சகலவித ஆறுதலின் தேவனா? சொல்லுங்க, சகலவித ஆறுதல். நீங்க சொல்றீங்க தீமத்து விஷயத்துல எனக்கு ஆறுதல் அடையணும், எனக்கு அந்த விஷயத்துல ஆறுதல் அடையணும், இந்த விஷயத்துல ஆறுதல் அடையணும். எந்த விஷயத்துல ஆறுதல் அடையணும்? நானே வலியும் சத்தியமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு. உங்களுக்குள்ள ஒரு வாசஸ்தலமா தீமத்தை விஷயத்திலேயோ வேற விஷயத்திலேயோ ஆறுதல் அடையணும்னா அந்த விஷயத்திற்கான ஆறுதல் அல்ல, ஆல் என்ன பண்றது? ஆல்
ஆல், காட் ஆஃப் ஆல். அப்படின்னா என்ன அங்க சகலவித ஆறுதல்னா என்ன? உங்களுக்கு எந்த விஷயத்துல எதுக்கான ஆறுதல் வேணுமோ, ஒரு ஃபுல்னஸ் ஆன கம்ஃபர்ட், உனக்கு எது தேவையோ அந்த உணர்வுக்கான ஆறுதலை அவர் உனக்கு தர அவரால் மாத்திரம் முடியும். நீங்க கேட்கலாம், இந்த சர்ச் இப்படி இருக்கு, இப்ப அடுத்தது யாரு தலைமை, யாரு நடத்த போறா, இப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இந்த சீசன்ல நான் என்ன நினைக்கிறேன், நான் இன்னைக்கு காலையில இந்த வசனம் வாசிக்கும் போது, உங்க எல்லாத்துக்கும் தேவை கம்ஃபர்ட். என்ன தேவை? ஒரு சீசன் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே போகணும். நீங்க எல்லாருமே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்க எல்லாருமே யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரர் குமாரர்கள். The special sons, the special daughter. சகல வித ஆறுதல். இப்ப உங்களுக்கு என்ன வேணும் இந்த சீசன்ல? டான்ஜிபிளான கம்ஃபர்ட் வேணும். என்ன வேணும்? நீங்க அனாதைகள் இல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஓன்லி ஸ்பிரிட்டை விட வேற எது வேணுமா? அவர் யார்? உங்களுக்கு கம்ஃபர்ட். அவர் உங்களுக்கு மென்டர் பண்ண நினைக்கிறாரு, உங்களை டேக் கேர் பண்ண நினைக்கிறாரு. இந்த சீசன்ல எப்போதுமே அவர் உங்க கூட இருக்காரு. பட் அம்மாவுக்கு தெரியும், பிள்ளை கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கும்போது பிள்ளை எவ்வளவு டேக் கேர் பண்ணணும், பிள்ளை கவலையோட இருக்கும்போது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதிகமா கம்ஃபர்ட். என்ன வேணும்? ஒவ்வொரு முறையும் கூடும்போது, சபையாக நீங்க எல்லாரும் கூடும்போது சேர்ந்து அப்பாவுக்கு நீங்க எல்லாரும் பிள்ளை கம்ஃபர்ட்டை ரிசீவ் பண்ணுங்க. அந்த கம்ஃபர்ட் நீங்க நடக்கிற வெற்றிடத்தை நிரப்பும். இழப்ப, துயரங்களை, இங்க இருந்து அவர் பேசிய சத்தம், உங்களை திருத்திய ஆலோசனை சொன்ன காரங்கள், கம்ஃபர்ட், காட்ஸ் கம்ஃபர்ட். ஒன்பது முறை வந்திருக்கா? அதான் யாரோ எனக்கு சொன்னாங்க, தீமத்தேயு மாதிரியே இன்னொரு ஸ்டோரியில. நான் சொன்னேன், இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தேவையானது என்னன்னா, அவங்களை நீங்க ஆனர் பண்றீங்கன்னா, அவங்க 3 ரவுண்டு ஓடி இருப்பாங்கன்னா, 4வது ரவுண்டு நீங்க அந்த பேட்டில் எடுத்து ஓடணும்னா, அவங்களுக்கு நீங்க ரியலா கொடுக்குற கனம் என்னன்னா, அவங்க போயிட்டாங்களே, செஞ்சிட்டாங்களே. பவுல் சொல்றாரு, உங்க கூட நான் தேகத்துல இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா நான் கிறிஸ்துவோட தேகத்தை விட்டு போனா கிறிஸ்துவோட இருப்பேன், அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா நான் உங்களுடைய நலனை கண்டு நான் இருக்கேன். அப்புறம் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், அதனால நான் விஷயத்த பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது காம்ப்ரமைஸே பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா உங்களுக்குள்ள அதுக்கான பதில் இருக்கு. நீங்க ஒரு ஃபேமிலியா ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அந்த உறவு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த நபர் போனோன்னா, ஐயோ அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவரை மாதிரி ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நான் சொல்லுறது சில நேரங்கள்ல உங்களை பின்னடைய செய்யக்கூடாது. உங்க உணர்வு. நிறைய தேவ மனிதர்கள் பயன்பட்டிருக்காங்க உலகத்துல. எனக்கு ஸ்ரீலங்காலையும் தெரியும். அவங்க இறந்த பிறகு அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவர் இருந்திருந்தா, அவங்க மகனே வந்தாலும் அவரை மாதிரி வராது அப்படின்னு. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அவரை மாதிரி வராதுன்னா உண்மைக்கும் அவர் 8 அடி பாஞ்சிருந்தா அவன் 16 அடி பாயுவான். அந்த மாதிரி ஒரு நீங்க பின்னாடி போயிட்டு, அது பேக் ஸ்லைடுன்னு சொல்லலாமா, பின்மாற்றம்னு சொல்றாமா, என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி போய் நீ ஒடுங்கின போகிறது தீமத்தைக்கு நீ கொடுக்குற கனமானு கேட்க. தீமத்தை இருக்கும்போது உங்க முன்னாடி அவர் எழுதின நிருபங்கள், நீங்க சில ஏரியாக்கு பப்பாவோட நின்ற ஒரு சன் தானே, பப்பாவோட சன்னு, டிசைபிள், இங்கத்த பாஸ்டர், அந்த நிருபங்கள் நீங்க அலைவ் ஆகணும். அதுதான் அவருக்கு கொடுக்கிற கனம்.
கம்ஃபர்ட் மை பீப்புள். அதுதான் என்னால பண்ண முடியும். அவருடைய ஹார்ட், அவருடைய கல்ச்சர், அவருடைய டிஎன்ஏ. சொல்லுங்க, ஹார்ட், கல்ச்சர், டிஎன்ஏ. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெசேஞ்சர் அவ்விடத்தில் இவ்விடத்தில் இல்லாது போனாலும் மெசேஜ் ஒரு நாள் இல்லாம போனார். கோபஸ் சொல்லுவாரு, மெசேஞ்சர் நாங்க இல்லாம போனாலும் அந்த மெசேஜ் இருக்கும். இன்னைக்கும் ஜெசு பேசுறாரு இம்மார்டலிட்டி. அநேகர் பேசுறாங்க, நாங்க இன்னைக்கு பேசுறோம். மெசேஞ்சர் போனாலும் மெசேஜுடைய வல்லமை போகாது. மெசேஜுடைய மகத்துவம், மெசேஜ் மகத்துவம் போகாது. நீங்க அவளை பார்க்கத்தான் போறீங்க, அனுபவிக்க தான் போறீங்க. டீமத்தை அந்த டைம் டீமத்தை வந்து கிரிக்கெட்ல இப்ப நாங்க விளையாடுறோம். கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா? இங்கெல்லாம் ஃபுட்பால் தானே. கிரிக்கெட்ல பாருங்க, அந்த புக்ல கூட அண்ணன் எழுதியிருப்பாரு, அங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர், இங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர். இந்த ஃபைனல் ஷாட் அடிக்கணும். அடிக்கும் போது நம்ம செட்டு நமக்கு முன்னாடி அவுட் ஆகி போனவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்து இருப்பாங்களா? தெரியுமா அந்த சம்பவம்? வாசிருக்கீங்களா? சரி, நான் சொல்றேன். பவிலியன்ல உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? நீ, இந்த தம்பி, நீங்க யூத்ஸ், நீங்க எல்லாரும் வந்து பாப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. யூத்ஸ் ஆகி உங்களை ரொம்ப நம்புறாரு. அவருடைய ஆறுதலா நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்க கிரிக்கெட்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு முன்னாடி தீமத்தேன டொக்கு அவுட் ஆகி போயிட்டாரு, ஆனா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்ப ஃபைனல் ஸ்கோர் முடிக்கணும். அவர் போய் பவிலியன்ல உட்கார்ந்துருக்காரு. பவிலியன்ல உட்காரும் போது ஏசி இருக்கும், சாப்பாடு எல்லாமே இருக்கும். நீ வெயில்ல இருந்து அடிக்கதான் வேணும் கிரிக்கெட். அப்ப அங்க ஏசி இருக்கே, எப்ப என் சோழியை நான் முடிச்சுட்டு போவேன்னா டீமே தோத்துரும். நீ வினிங் ஷாட் அடிச்சனா, புரியுதாடா? நீங்க எல்லாம் வினிங் ஷாட் அடிச்சீங்கன்னா அங்க டொக்கு விழுந்து அவுட் ஆகி போன டக்ல போனவங்க எல்லாமே அங்க இருந்து நீங்க பவிலியனுக்கு ஓடுவீங்களா, அவங்க பவிலியன்ல கீழே வருவாங்களா? அதுதான் ரியலான சொல்றாரு. ஒரு தெசலோனிக்கேல பவுல் எழுதுறாரு, ஒருவனும் முந்திக் கொள்வதில்லை இந்த வரிசைப்படினா. கிரிக்கெட் கேம் மாதிரி தான். நம்ம போய் பரலோகத்தில் போய் உட்காருவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல மேட்டர். அந்த வின்னிங் ஷாட்டை அடிப்போம் அப்படின்னு தீமத்தையும் நம்புறாரு, உங்க தகப்பன் பாப்பா நம்புறாரு, கிறிஸ்து நம்புறாரு. நீங்க அந்த வின்னிங் ஷாட்டை அடிச்சோன மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எல்லாமே உங்க முன்னாடி அப்பியரன்ஸ் ஆவாங்க. அப்பதான் மரணம் பரிகரிக்கப்படும், ஜீவனால் மரணம் விழுங்கப்படும். Comfort, comfort, receive your comfort, the tangible comfort, the Father's comfort. Mama Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்காரு. இப்ப ஃபைனலா நான் ஜெபத்தோட ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 17:27 ரொனால்ட் டயர்டா இருக்கா இல்ல ஓகேயா, நல்லா போகுதா? சில நேரங்கள் நம்மள ஃபிளஷ்ல வந்து அப்படி இப்படி இருந்தாலும் உங்க ஸ்பிரிட் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா என்ன வசனம் அது? வாசிங்க. அது போட முடியாதா? வாய்ஸ் மியூசிக் போட முடியாது. சரி சரி, இது இந்த இதே போதும் தான். வாசிங்கம்மா. ஆமா, 17:27. தடவியாகிலும் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அது நீங்க என்ன செல்லா சிஸ்டர், என்ன பைபிள் நிலையா இங்கிலீஷா? இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல அந்த வாசி என்ன? தடவியாலி நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல, தடவியில் ஆகிலும். அது என்ன சொல்லிருக்கு இங்கிலீஷ்ல? என்ன புரிஞ்சு கொள்றீங்க? மெலையில என்ன எழுதிருக்கு? மெலையில ஒருக்கா கேட்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு விதமா வாசிப்பீங்க நீங்க. மலாயிலடா காட் வந்த இடத்துல எல்லாம் அல்லான்னு வந்துருக்கு. வாசிமா மெலே யார்ட்டையாச்சு இருந்தா ப்ரோ, உங்ககிட்ட இருக்கா மெலே பைபிளா? இல்லையா? இந்த இருக்கு, வாசிங்க. Allah berbuat demikian supaya mereka mencari Dia dan mudah-mudahan mereka menjumpai Dia
semasa mereka mencari-cari. என்ன சொல்றாங்க? Uh, ஒருவருக்கும் தூரமானவள் அல்ல தடவியாகிலும், அந்த வசனம் என்ன புரிதல்ல இருக்கு மேலையில? um, இங்கிலீஷ்லயா? யாராச்சும் சொல்லுங்க, அது என்ன புரியுது உங்களுக்கு? இவ்வளவு நாள் வாசிச்சிருந்து ஏதோ ஒரு புரிதல் இருந்திருக்கும், இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன புரியுது? வாசிக்க கூடியதா இருந்துச்சா? என்ன புரியுது? சரி, டைம் எடுத்துக்கோங்க, சிறுமை எடுத்துக்கோங்க. தடவிலாக ஒருவருக்கும் தூரமானவள் அல்ல தடவியாகிலும். வில்லியம் பிரதர் சொல்றாரு, வாசிங்க. ஜோசப் பிரதர் வாசிக்க இல்லையா? பாஸ்டர், God did this so that they will seek Him. அவரு ஏன் செய்யறாருன்னா, so they will seek Him. அவர் தேடுறாரு. We have reached out of Him. தூரமா இருக்காரா, தொட்டு உணரக்கூடிய இடத்துல இருக்காரா? பக்கத்துல யாராச்சும் இருந்தா தொட்டு பாருங்களேன், தொட்டு பாருங்க. அப்படி கேப்ல போட்டு இல்ல, மெதுவா அப்படி டச் பண்ணி பாருங்களேன். இந்த நெருக்கத்துல இருக்காரா, இந்த உணர்வுல இருக்காரா? யாருமே சொல்ல முடியாதா சாட்டுப்போக்கு. நீங்க தொட்டு உணரக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. இப்ப நாம உணர போறோம், உண்மைக்குமே உணர போறோம். ஒரு 1 மினிட்ல பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சுட்டு என் கூட ஒரு 5 மினிட்ஸ் ப்ரேயருக்குள்ள போவோம். விருப்பம் இருக்கா? கம்ஃபர்டிங் ப்ரேயர். இது நான் சொல்லுவேன் பிரசன்ஸ் பிராக்டிசிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப மார்த்தாள் கிட்ட ரிசரக்ஷனை பத்தி பேசும்போது அனிகாவும் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ராம்பாபா உங்க மக மார்த்தாள் சொல்றா, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன சொல்றா? நீங்க பாஸ்ட்ல இருந்திருந்தா இந்த செயல் நடந்திருக்காது. அப்ப இயேசு சொல்றாரு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவ சொல்லுவா, ஆமா ஆமா நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கேன்னு சொல்லுவா. அவ சொல்லுவா, தெரியும் தெரியும், நீங்க ஒரு நாள் அவனை எழுப்புவீங்கன்னு. பாஸ்ட பேசிட்டு இருக்கா, அடுத்தது எதை பேசிட்டு இருக்கா? ஃபியூச்சரை பேசிட்டு இருக்கா. ஆனா பிரசன்ட்ல ஒருத்தர் நிக்கிறாரு முன்னாடி. பிரசன்ட்ல பிரசன்ஸை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்றேன். அந்த இது புரியுதா சில சிலருக்கு? முன்னாடி ஐ ஆம் a resurrection and life ஒருத்தர் நிக்கிறாரு. தெரியும் தெரியும். சில நேரங்கள நாம அதிகம் படிச்சு மார்த்தாள் மாதிரி லோகோஸ்ல பேசிட்டு இருக்க. நீங்க அன்னைக்கு இருக்கீங்க, நாளைக்கு இருப்பீங்க தெரியும், இன்னைக்கு இருக்கீங்களா? இங்க அவர் இருக்காரு, இப்ப இருக்காரு. சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவராய். அப்ப எங்க இருக்காரு? தொட்டு உணரக்கூடிய இடத்துல இருக்காரு. பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப நான் இன்னைக்கு கார்ல வர்றதுக்கு முன்னாடி, ஏறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல அப்படியே ரீஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கும்போது, அப்பா நான் இப்ப உங்களை பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? இந்த எங்க இருக்கீங்கன்னா, எங்க இருக்கீங்க கண்ணுக்காது தெரியலையா? அப்படி இல்லை. எங்க இருக்கீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம மைண்டுக்கு நாம பிராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல எங்க இருக்கீங்க என்பதை நான் பார்க்கணும். கண்ணை மூடுவீங்களா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, நான் உங்களை ப்ரேயர்ல லீட் பண்றேன். இது என்னுடைய ப்ரேயர் பிராக்டிசஸ் இருக்கு. ஒரு ப்ரேயர் இப்ப கிட்டத்துல ரீல்ஸ்ல வந்திருக்கும். அந்த ப்ரேயர் ஞாபகம் இருக்கா? நீங்க யாரும் பாத்தீங்களா? அந்த ப்ரேயரை சொல்லிட்டு இதை பண்ணுங்க. என்ன பாருங்க, அப்பா பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன், நீரே எனக்கு பிடித்தமானவர். அப்படின்னா என்ன? யூ ஆர் மை ஃபேவரட். இயேசு கிறிஸ்துவை உம்மை நான் நேசிக்கிறேன், நீரே எனக்கு பிடித்தமானவர். தாயாகிய பரிசுத்தாவியானவரே உம்மை நான் நேசிக்கிறேன், நீரே எனக்கு பிடித்தமானவர். திருத்துவ குடும்பமே உம்மை நான் வணங்குகிறேன், நீரே எனக்கு எல்லாமுமானவர். எங்கவும் எவ்விடத்துல இந்த பிரேயர் நீங்க பண்ணுங்க. இந்த பிரேயரை பண்ணி பண்ணி நிறைய பேர் இது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நான் யூடியூப்ல இந்த ரீல்ஸ்ல அந்த பிரேயர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பாருங்க, ரீல்ஸ்ல இருக்கும். இந்த பிரேயர் நான் அப்பப்ப பண்ணுவேன். பிரசன்ட்ல பிரசன்ஸை ஃபீல் பண்ணுவோமா? கண்ணை மூடி. இப்ப கண்ணை மூடி சொல்லுங்க, அப்பா இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு நான் உங்களை அனுபவிக்கணும்.
அதுக்கு பேர் தான் யாதா. சரியா? அனுபவிக்கணும். ஒருவேளை நீங்க இயேசுவை பார்க்கலாம், ஒருவேளை நீங்க பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், உணரலாம், ஒருவேளை பிதாவை பார்க்கலாம். நான் இப்படி அவர்கிட்ட கேட்கும்போது சில நேரங்கள்ல இந்த ஜேர்னில மினிஸ்ட்ரியில நடக்கிற, நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்க பார்க்கலாம். நடக்கிற ரொம்ப ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல ஒரு முறை நான் கேட்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு. நான் உட்கார்ந்துருக்கேன் ஷார்ல, என் தலைய வந்து அவர் மசாஜ் பண்ணி விடுறத நான் பார்த்தேன். ஒரு முறை நான் கேட்கிறேன், நீங்க இந்த சிச்சுவேஷன்ல எங்க இருக்கீங்கன்னு. அவர் என் மேல ஃப்ளவர்ஸ் அப்படியே தூவி விடுறது பார்த்தேன். ஒரு நேரம் ஒரு சி வியூல நானும் அவரும் நடந்து போறத பார்த்தேன், சி சைட்ல. ஒரு முறை அவரோட நான் மவுண்டன்ல ஹைக்கிங் போறத பார்த்தேன். சில நேரங்கள்ல அவரை நான் பார்க்க மாட்டேன், ஒரு காற்று என் மேல மோதும். சில நேரங்கள்ல அவர் சத்தம் என் பின்பதாக இருந்து, ஜான் சொல்றபடி என் பின்னாடி இருந்த ஒரு சத்தம் கேட்கும். சில நேரம் எனக்குள்ள இருந்து கேட்கும், சில நேரம் என் பக்கத்துல இருந்து கேட்கும், சில நேரம் நான் அவர் மடியில இருக்கிறத உணர்வேன். சில நேரங்கள்ல அவர் கண்ணு எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல நான் உட்கார்ந்து இருக்கிற சாருக்கு அவர் கீழே இருக்கிற மாதிரியும் உணர்வேன், கதிரைக்கு கீழே அவர் இருக்கிற மாதிரி. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஒண்ணுமே பேசாதீங்க, அமைதியா நான் உங்களை உணரணும். அததான் பவுல் சொல்றாரு, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தடவியாகிலும் நீங்க போற ஜேர்னி, கஷ்டங்கள், சூழ்நிலைகள், அது அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவரை அந்த விதத்துல, அந்த சூழ்நிலையில நீங்க உணரும்படிக்கு ஒரு வெளிச்சமா இருக்கலாம், டைம் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரம். சில நேரங்கள்ல நான் பார்ப்பேன், அவர் டிரைவ் பண்ணிட்டு போவாரு, நான் பக்கத்துல கார்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி. கொஞ்சம் அவேர்னஸா இருங்க, விழித்திருந்து பிரசன்ஸை ஃபீல் பண்ணுங்க. அப்பா பிரசன்ஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கீங்க? நன்றி. யாராச்சும் ஃபீல் பண்ணி ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க மட்டும், எனக்கு மற்றவங்க எல்லாம் கண் மூடிடுங்க, அவங்க மட்டும் கை ஊற்றி காட்டுங்க.